बच्चा है, उसे छोड़ दो, बाहर देखने दो। आप चुप रहो जी। வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, அதே 90s ஆட்ரோஸ் அண்ட் ரிவ்யூஸ் செக்ஷன்ல பஞ்சாப்ல இருந்து ஒரு குடும்பம் புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வராங்க. அப்படி வரும்போது ஒரு சின்ன பையனும் அந்த பஸ்ல வரான். அந்த பஸ்ஸு காரைக்குடி பக்கமாக வரும்போது ஒரு செட்டிநாட்டு அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுக்கு நேராக வரும்போது திடீர்னு அந்த பையன் பஸ்ஸை நிறுத்துங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லி உடனே இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே ஓடவும் செய்கிறான். ஏன் ஓடனா பார்க்கலாம். ये कौन सी भाषा है? அப்போ திடீர்னு போன ஜென்மத்தில் அவன் குடியிருந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ள அவன் பயன்படுத்தின பொருட்கள், அந்த ஜென்மத்தில் அவனுக்கு யார் மனைவியாக இருந்தாங்க, எல்லா விஷயங்களும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். உண்மையிலே அந்த பொருட்களும் இருக்குது, அந்த வீடும் அப்படியே அடையாளம் மாறாமல் இருக்குது. அங்கே அவனோட மனைவியும் இருக்காங்க, வயசான பாட்டி ரூபத்தில். ஒரு ஸ்டேஜில் போன ஜென்மத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தானோ அந்த கேரக்டராகவே மாற ஆரம்பிச்சிடறான். எத்தனை ஜென்மம் ஆனாலும் எங்க தயாரிப்பு அழியாது அப்படின்னு சொல்ல வராங்க இந்த பிளைவுட் கம்பெனிக்காரங்க. பொதுவாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயோ அல்லது ரேஷன் கடையிலையோ கியூவில் வரிசையில் நிற்கும் போது கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் நாம் சீக்கிரம் பொருளை வாங்கணும் அப்படின்றதுக்காக சில பல பொய்களை சொல்லியிருப்போம். அவசரமாக பஸ்ஸுக்கு போகணும், ஃப்ளைட்டுக்கு போகணும், ட்ரெயின் போயிடும், மிஸ் ஆகிடும், வாங்கிக்கிறேன்னு சொல்லி முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட சொல்லி கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒருத்தர் புதுசாக ஒரு ஐடியா திங்க் பண்ணியிருக்காரு. அது என்ன ஐடியா பார்க்கலாமா? Hello? What? She's in labor? What the hell? Stop pushing! Look, I can't miss the birth of my first child. I only went up to get some. அதாவது தன்னோட மனைவி ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு அட்மிஷன் போட்டிருக்கிறதாகவும் குழந்தை பிறந்த மாதிரியும் ஒரு ட்ராமா போடுறாரு. Coffee! Go ahead, go ahead. Thank you so much. I got a baby on the way. Thank you so much. Thank you so much. இப்போ அதுலேயும் ஒரு தடங்கள் ஏற்பட்டுருச்சு. ஒருவேளை நாம போட்ட ட்ராமாவை இவன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் லேசாக எழுது. Twins! It's twins! I'm having twins. Thank you. It's on the house? Oh, thank you so much. Thank you. Thank you. அதுலேயும் என்னது ட்வின்ஸா, ரெட்டை குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு சொன்ன உடனே எல்லா தடைகளும் விலகுது. கிரேட் எஸ்கேப். இப்போ அவரோட மைண்ட் வாய்ஸ் நல்ல வேலை யாரும் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. நம்ம 6வது 7வது படிக்கும்போது தாவரவியல் பாடத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி, அசைவ உண்ணிகள் அப்படின்னு சொல்லி பேர். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வகத்துக்கு தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே செய்திகளை சேகரிக்கிறதுக்காக புகைப்படம் எடுக்க போயிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா ஹீரோவையே ஒரு பெரிய பூச்சின்னு நினைச்சு அங்க இருக்கிற ஒரு தாவரம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அட்டாக்கும் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் அவர் தன்னுடைய சுயநினைவே இழக்கிறாரு. நினைவுகள் எல்லாம் மாறுது. மரபணுக்கள் மாற்றி அமைக்கப்படுது. ஒரு அவராகவே இல்லை. மறுநாள் காலையில எந்திரிச்சு எதேச்சியா கையாசிக்கிறாரு. திடீர் சூப்பர் மேனுக்கு மாதிரி ஒரு பவர் வந்து கம் எடுத்து விட்டுது சோத்துல. அடுத்த சூப்பர்மேன் நான் தான்டா அப்படின்னு சொல்லி அசால்ட்டு பண்ணுறாரு. அதே வேகத்தோட வெர்டிகலாக இருக்கிற செங்குத்தாக இருக்கிற சோத்து மலையை ஜம்ப் பண்ணி ஏறுறாரு.
பயப்புள்ள இவ்வளோ நேரம் தரையில தான் நீச்சல் அடிச்சுட்டு இருந்துக்கலாம். நாம கூட சோத்து மேலே தான் உயரமா ஏறணும் என்னமோ நினைச்சிட்டோம். ஆனால் பாருங்களா இப்படி பண்ணிட்டீங்களா, கடைசியில் கவுத்து விட்டீங்களா. நீங்க பழைய புராண கதைகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்ரமாதித்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு விலங்குகள் பறவைகள் பேச மொழிகள் தெரியும். அதே போல அவர் பேசுறத அதனால புரிஞ்சுக்க முடியும். அந்த பறவைகள் விலங்கினங்களோட பாஷையிலேயே அவருக்கு பேசவும் தெரியும்னு சொல்லி. ஆனால் இந்த நிகழ்காலத்திலையும் அப்படி ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? மத்திய பிரதேசத்தில் இருக்காருங்க. बोल शंकर भगवान की நாம ஏன் இவரை ஒரு வாழும் விக்ரமாதித்தன் அப்படின்னு சொன்னோம்னா, விக்ரமாதித்தன் வாழ்ந்தாரோ அதே உஜ்ஜயினியில் இருக்கிற மாநிலத்துல தான் இவரும் இருக்காரு. அதனால தான் நான் ஆணித்தரமா சொல்றேன் இவர் ஒரு வாழும் விக்ரமாதித்தன் அப்படின்னு. அதே போல பாருங்க, மகாதேவனுக்கு ஜெய் சொல்லுன்னா அதே மாதிரி சொல்லுது. Aren't you ashamed to lock the door from the outside and hide inside? சரி, அதுதான் அப்படி ஆயிப்போச்சுன்னா அடுத்தது நம்ம ஊர் பக்கம் வந்தோம்னா திடீர்னு நம்ம ஊர் வைகை புயல் வடிவேலு ஹாலிவுட் பக்கம் போயிட்டாருன்னு சொன்னா ஷாக் ஆயிடுச்சு, தூக்கி வைக்க போட்டுருச்சு. அட ஆமாங்க, நீங்களே பாருங்க. You break down a locked door and barge in and you don't think... When the hell are you giving the money? I'll give it when I have it. When will that be? When it comes, it comes. Hey, this guy is useless. Last week, Mailaduthurai Marimuthu came and took that one. Then take his right kidney. Way too late. Huh? The week before that, Sirkaji Chinnamuthu came and seized it. What's this for? So there's no kidney I left? can give you a little chutney if you want. Want to lick it and leave? ஆனா இது கூட நல்லா தான் இருக்குங்க. அவர் சொன்ன காமெடி இப்ப அவருக்கே சூட்டபுள் ஆகுது. But do you know who this man standing in the dock is? Idina. அட நல்லா இருக்குல்ல, இந்த ஐடியா நல்லா இருக்குல்லன்னு பார்த்துட்டு இருப்பாரு. அட ஆமா, நல்லா இருக்குல்ல. உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இது அவருக்கும் பொருள். Monkey Kuppan. He borrowed from my client here, Porcupine Muniandi, for his sister's wedding. அப்படியே அதே வயசு கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்க பயபலங்க. அசலா இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்குல்ல. A sum of 1 lakh rupees as a loan. Mike for the money back one day. And what did this monkey Kuppan reaction, Your Honor? Hey, why are you in such a pain? நான் கூட வடிவேலு உண்மையிலேயே ஹாலிவுட் போயிட்டாரோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது நம்ம பசங்க யாரோ பார்த்த வேலை தான். ஆனா இது கூட நல்லா தான் இருக்குங்க. அவர் சொன்ன காமெடி இப்ப அவருக்கே சூட்டபுள் ஆகுது. அட நல்லா இருக்குல்ல, இந்த ஐடியா நல்லா இருக்குல்லன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அட ஆமா, நல்லா இருக்குல்ல. உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இது அவருக்கும் பொருள். அன்னைக்கு ஒருத்தன் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட போயிட்டு இருக்கேன். திடீர்னு என்கிட்ட ஒருத்தன் ரூபாவை காட்டினேன். விடுவேனா 50 ரூபா பேசி வாங்கிட்டு வந்தேன். இந்த காமெடிக்கு நான் என்ன விளக்கமும் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதுரை முத்துவோட பவர் அந்த மாதிரி ஒரு பேச்சும் வீச்சும் வேற லெவலில் இருக்கும். நான் அவரோட தீவிர ரசிகன். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். வாயேஜர் 1 உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி. வணக்கம்.